கர்த்தருடைய வல்லமையை நம்ம பெற்றுட்டோம்னா சத்ருவும் எந்த பிரச்சனையும் எந்த காரியமும் உன்னை தொட முடியாது. உனக்கு விரோதமா எத்தனையோ பேர் எழும்பலாம், எத்தனையோ காரியங்கள் எழும்பலாம், அது உன்னை அணுகாது. அல்லேலூயா. சங்கீதம் 91:10 சொல்லுகிறது, ஆகையால் பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாதை என் கூடாரத்தை அணுகாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. கர்த்தருடைய வல்லமையை நீ பெற்றுட்டனா எந்த பிரச்சனையும் உன்னை அணுகாது. கர்த்தருடைய வல்லமை எப்படி பெறுகிறது? ஜெபிக்கிறோம். ஜெபிச்சு கர்த்தரிடத்துல அந்த வரம் நம்ம பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. நீங்க நிச்சயமாகவே நீங்க கர்த்தரிடத்துல ஜெபிச்சு அந்த வரத்தை நீங்க பெற்றுக்கொள்வாய் என்றால், நிச்சயமாக வல்லமையை பெறுவாய் என்றால், நிச்சயமாக கர்த்தராகிய தேவன் உன்னை வைத்து பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். எத்தனை பேர்